வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வந்தாச்சு. எஸ், ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 சிஎஸ்கே விட்டு நாதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டமான விஷயம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏண்டா நாங்கள் பத்திரானா இல்லைன்னா எல்லிஸை வச்சு பார்த்துக்கலாமேன்னு நினைச்சோமேடா, இப்போ யாரா டெத் ஓவர் பவுலிங்கில் இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்விகள். இன்னும் ஒரு சில பேர் டேய் சிவம் டூபேவே போதுண்டாங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லிருக்காங்க. தம்பி அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, நாதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆனது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய லாஸ். அதுல மாற்று கருத்தே கிடையாது. லாஸ்ட் இயரே அவரை பயங்கரமா யூஸ் பண்ணிருக்கணும் சிஎஸ்கே, பட் ஆனா யூஸ் பண்ணல. பத்திரானா இருந்ததுனால சரிடா அந்த 2026 பாத்துக்கலாம் தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களை மாதிரியே. பட் ஆனா இப்போ ரூல்ட் அவுட் ஆனது உண்மையுமே ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்தை கொடுக்குது. எங்க பேட்டர்ஸ் 250 அடிக்க பவுலர்ஸ் 260 ரன் விட்டு கொடுத்துருவாங்க போல, அந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீம் இருக்கு. இப்போ இதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க அதுல யாரையாவது எடுக்கணும். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, மேத்யூ ஷார்ட் ரூல்ட் அவுட்னு. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பெரிய மேட்டர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்களை எடுக்கலாம், அவங்களை எடுக்கலாம், இவங்களை எடுக்கலாம். இங்கேருந்து இவர் வராரு, அங்கேருந்து அவர் வராம, அவர் வரல, அவரோட சேர்ந்து அவரும் வராரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. எங்கேருந்து எவருமே வரல, இன்னும் எந்த லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, பட் ஆனால் ஆஸ் பர் த ரூல் ஒன்று இருக்கு. இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் தங்களோட பேரை பதிவிட்டு அன்சோல்ட் ஆனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுக்க முடியும். இஷ்டத்துக்கு எங்கேருந்து எவரெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. ஓகே, அப்படி இருக்கிற லிஸ்ட்ல ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு சில பிளேயர்ஸ் யாருங்கிறத பத்திலாம் நம்ம இதுல பேச போட்டோம். ஏன்னா இதை பேசினா ஒரு வீடியோவா முடிஞ்சிடும். அதே நான் 2 வீடியோவா மில்க் பண்ணுவேன். அதுக்கான வீடியோ நாளைக்கு வரும். இதுல ஒரே ஒரு பிளேயரை பத்தி மட்டும் தான் நான் பேச போறேன். யார் அப்படின்னா சமார் ஜோசப். எஸ், ஜோக்ஸ் அபார்ட், சமார் ஜோசப் ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஒரு ஸ்டார் வெஸ்ட் இந்தியன் பேசர் பேட்டர்னு சொல்லிட்டு அடிச்சிடாதீங்க என்னை போட்டு. ஓகே, ஸோ அவர் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே விளையாண்டாரு. ஒரு குரூஷியலான மேட்ச் வின்னிங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா அவர் டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு வந்தாங்க எல்எஸ்ஜி. பெருசா கேம் டைம் அவருக்கு கிடைக்கல. ஒரு சில கேம்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலிங் ஆப்ஷனா இப்போ இருக்காரு. கண்டிப்பா அவர் ரொம்ப நல்லா ஸ்பீடு போடக்கூடிய ஒருத்தர். நாதன் எல்லிஸ் அளவுக்கு டெக்னிக்கலா சூப்பரா ஸ்ட்ராங்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா நிறைய ஒரு ஸ்டிச் பால் விளையாடாத ஒரு கிரிக்கெட்டர். ஏன்னா இவர் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா சமார் ஜோசப் உருவானாரு. இன்னொன்னு பீடாக் தான் இவர் வெளில கொண்டு வந்தாருங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா 2024 ஐபிஎல் ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். 2025 மெகா ஆக்ஷன்ல தான் எல்எஸ்ஜி சைன் பண்ணாங்க. ஓகே, கரெக்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ஒரு ஆப்ஷனா மேபி சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால மேபி இவர் உள்ள எடுத்துட்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ சமார் ஜோசப் வந்தாரு அப்படின்னா உண்மையுமே நல்லா இருக்குமா, இல்ல சமார் ஜோசப் எல்லாம் வேணாம் ப்ரோ, எங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு, இவங்க பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே சமார் ஜோசப் மேல போறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அந்த அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர் கொஞ்சம் போடுவாரு அப்படிங்கிறதுனால. பட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னைக்கு சொல்றோமோ அது எப்பவுமே நடக்காது. ஸோ ஆப்வியஸ்லி வேற ஏதாவது ஆப்ஷனோட தான் போவாங்க. பட் வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஃபீல் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.